பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்குது. அதுல ஆனா சில கட்டளைகள் இருக்கு. இந்த கட்டளைகளை நம்ம மீறாம செய்யும் பொழுதுதான் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி ஆண்டவர் கொடுப்பாரு. உன் களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலையிலும், இந்த இடத்துல பாருங்களேன், கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்ப வேலை செய்யணுங்கிறது ஆண்டவரோட ஆசை. வேலை செய்யாம சோம்பேறியா இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுற வார்த்தை அது கணக்கு ஒப்புவிக்கணும். அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, எறும்பு கிட்ட போய் பாரு, எறும்புக்கு எந்த தலைவனும் இல்லை, எந்த கிங்கும் இல்லை, அவனை வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர் கிடையாது. ஆனா எறும்பு கோடை காலத்திலேயே சேர்த்து வைக்குது. எதுக்குன்னா மழை காலத்துல வெளியில போக முடியாது இல்லையா, அதனால இப்பவே சேர்த்து வைக்கணும். அதுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு பாருங்க. ஆனா மனுஷனுக்கு ஞானம் இல்லை. அவன் இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, அப்படியே நல்லா படுத்துட்டு இருக்கணும், தூங்கிட்டு இருக்கணும், கையில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏதாச்சும், அந்த சிப்ஸாக இருக்கலாம், லேஸாக இருக்கலாம், அது ஏதாச்சும் ஒரு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் வேலைக்கு போகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவன் படுத்து தூங்கணும்னு தான் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சோம்பேறியே, நீ உன்னுடைய ஆஸ்தி உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும், நீ தரித்திரன் ஆயிடுவேன்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு உண்மை பாருங்க, சத்தியம் பாருங்க. இத்தனை பேர் தரித்திரராயிருக்காங்க, காசு பணம் இல்லாம அலைகிறாங்க. ஏன்னா வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் அந்த முதலாம் ஆதாம்கிட்டே சொல்லிட்டாரு, உனக்கு என்ன வேலை தெரியுமா, ஏதேன் தோட்டத்தையே உனக்கு கொடுத்துட்டேன், நீ இந்த மரங்களுக்கெல்லாம் நல்லா குத்தி விட்டு, அந்த மண்ணெல்லாம் குத்தி விட்டு உரம் போட்டு அது இன்னும் நல்லா பழங்களை கொடுக்கத்தக்கதான வேலைகளை செய்ய, நல்லா தண்ணீர் பாய்ச்சி நீ அதுக்குள்ள ஒரு கார்டனருக்குள்ள வேலை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி முதல் மனிதனாகிய ஆதாமுக்கே ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. ஆண்டவரே 6 நாட்கள் வேலை பார்த்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப வேலை பார்க்கறது எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி முடங்கி இருக்கிறதுனா அது ஒரு சாத்தான். அந்த சாத்தான் என்ன செய்யுது, நீ வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சோம்பலின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து வச்சிருக்கான். அதனால அவங்க சோம்பேறி ஆயிட்டாங்க. சோம்பேறியானவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே கிடையாது பாருங்க. காசு பணத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனாலதான் சில பேர் சொல்றாங்கல்ல, நீ என்ன பிச்சைக்காரனா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா படிப்பு உயர்ந்த படிப்பா இருக்கும், ஆனா வேலைக்கு போகல. ஏதாச்சும் ஒரு வேலை, ஒரு மூட்டை தூக்கியான சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். ஒரு குடும்பத்தை, நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காரு, ஒரு பிள்ளைகள், இன்னும் மனைவி எல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பே ஒரு குடும்ப தலைவனுக்கு தான் இருக்கு, குடும்ப தலைவிக்கு இல்லை, குடும்ப தலைவனுக்கு. ஆனா குடும்ப தலைவன் இப்படி சோம்பேறி ஆயிட்டா குடும்ப தலைவி தான் வேலைக்கு போறா. அவன் மேலதான் இது ஒரு பாரமா விழுந்துருது, தள்ளப்படுறா. அதனால அவன் வேலைக்கு போறான். இன்னைக்கு எத்தனை வீட்டுல குடும்பங்கள்ல குடிச்சுக்கிட்டு ஆடுற புருஷர்மார்கள் இருக்கிறாங்க. அதனால பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் பாருங்க. வெளிநாடுகள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஒரு நாளைக்கு நான் உட்காந்து நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த டேபிள் துடைக்கிறதுக்கு ஒரு இந்தியன் தான் வந்தாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் நானும் கேட்டோம். நாங்கள் மதுரை செல்லூர்ல தான் இருக்கோம். அப்போ நாங்கள் சொன்னால் நாங்களும் மதுரை தான். அப்படியா, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு. அவர் அப்படி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, மாசம் 10,000 ரூபாய் என்னோட குடும்பத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், இன்னொரு 10,000 ரூபாயை இந்த கம்பெனிக்காரங்களே, இந்த ஹோட்டல்காரங்களே பிடிச்சி வச்சுக்குவாங்க, அது வேலை விட்டு போகும்போது தான் கொடுப்பாங்க, நடுவில் கொடுக்க மாட்டாங்க, பாஸ்போர்ட் எல்லாம் பிடிச்சி வச்சுக்குவாங்க. இப்போ எனக்கு சாப்பாடு எல்லாமே இங்கே கிடைச்சிருது. ஆனால் நான் இந்த வேலைக்காக நான் இங்கே வரல. நான் படித்ததெல்லாம் இன்ஜினியரிங்கு. ஆனால் எனக்கு சம்பாத்தியம் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த நாட்டுக்கு வந்தேன். இந்த நாட்டில் எனக்கு அப்படி உள்ள இன்ஜினியருக்கு உள்ள வேலை, தகுதியான வேலை எனக்கு கிடைக்கல. கடைசியில் நான் ஒரு டேபிள் துடைக்கிறது, ஒரு சாதாரண ஒரு கூலிக்காரனாக தான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த விஷயம் என்னோட
வேதனையோட கண்ணீரோட சொல்றாரு பாருங்க. அவரு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவர் சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறார். அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பும், அவருடைய ஆலைகள் நிரம்பும். ஏன்னா அவர் கஷ்டப்பாடுபட்டு சம்பாதிக்கிற காசு வீணா போகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி உன் கையிட்டு நீ வேலை செய்யற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு தான் போட்டிருக்கு. வேலை செய்யாம இருந்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்காது. வேலை செய்யறவனுக்கு, உழைப்பு இருக்கிறவனுக்கு கட்டாயமா ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. என் ஹஸ்பண்ட் கூட சில டைம் இந்த ஆட்டோக்காரங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு 60 ரூபாய் கிடைக்குதுல்ல, நீங்க ஆட்டோல கூட்டிட்டு போகலாம்ல. 60 ரூபாய் கிடையாது, எனக்கு நீ 80 ரூபா கொடுத்தாதான் வருவேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க? 60 கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா என்ன காசு கொடுத்தாலும் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மனப்பக்குவத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு நாளையில உங்களுக்கு 500 600 உங்க கையில கிடைக்கும் பாருங்க. ஆனா இப்படி மெப்புக்கு இப்படி நின்றுட்டு இல்லைல்ல, என்னோட தகுதிக்கு 80 ரூபா கொடுக்கணும், என்னோட பெட்ரோல் விலைக்கு டீசல் விலைக்கு இவ்வளவுதான் கொடுத்தாதான் வருவேன்னு சொல்றவங்க அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க பாருங்களேன். அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க, அதாவது சவாரிக்கு எடுத்துவாங்க. ஆனா இந்த ஆளுக்கு சவாரி கிடைக்காது. ஏன்னா இந்த ஆள் சில காரியங்களை ரூல்ஸ் போடும்போது மக்கள் பக்கத்துல இருக்கிற அந்த ஆட்டோக்காரன் எனக்கு 70 ரூபாய்க்கு கூட வரேன்னு சொல்றான். அப்போ நான் எதுக்கு உன்கிட்ட 80 ரூபா கொடுத்து வரணும்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க. ஸோ அவனுக்கு கிடைக்காது. அவன் வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லாதவன். ஏன்னா கிடைச்ச ஒரு காரியத்தை அவன் எடுத்துக்கொள்ளாம இருக்கிறான் பாருங்க. அதுதான் அவனோட முட்டாள்தனத்துல, அவனுடைய அறியாமையினால அவன் இழந்து போகிறான். அவன் வேலை செய்யல, அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு வேலை செய்யணும்னு சொல்லி துடிப்பா இருக்கிற எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஆண்டவர் கட்டாயமா வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க வேலை கொடுங்க ராஜா. அவங்க எவ்வளோ படிப்பே இல்லாதவங்களுக்கு கூட நீங்க வேலை கொடுங்க ராஜா. இன்னைக்கு கூட எங்க வீட்டுல வேலைக்கார பொண்ணுக்கு காலில் அடிபட்டுருச்சுன்னு 10 நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் உடனே இன்னொரு பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், அம்மா எனக்கு நீங்க இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றிம்மான்னு சொல்றா. பாருங்க, அவன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டா. நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், வந்துடுறேம்மா 9 மணிக்கே நான் வீட்டு வேலையை பண்ணி தரேன்னு சொல்றா. அதுதான் அந்த வேலை பார்க்கணும்னு ஒரு எண்ணம். நம்ம வேலை கொடுக்குறோன்னு ஒரு தேங்க் பண்றா பார்த்தீங்களா? அப்படி உள்ளவன் பிழைச்சிக்குவா. கர்த்தருக்கு நன்றி. இந்த காலை வேலையிலும் அப்பா வேலை இல்லாம ஆண்டவரே தன்னுடைய சுய காரியங்களுக்காக வேலை செய்யாம இருக்கக்கூடியவங்க ஒரு சாரார் இருக்கிறாங்க. ஆனா வேலை இல்லாம கஷ்டப்படுகிற ஒரு சாரார் இருக்கு. வேலை கொடுத்தா நான் செய்வேன்னு சொல்றவங்க, ஆண்டவர் நீங்க வேலை கொடுத்தா நான் செய்வேன்னு சொல்றவங்களை ஒருத்தரை கூட விட்டுறாதீங்கப்பா. அவங்களுக்கு வேலை கொடுத்துருங்கப்பா, அவங்கள ஆசீர்வதிங்க ராஜா. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலைகள்ல அப்படியே எண்ணெய் புரண்டோடும் நல்லா நீங்க ஒவ்வொரு வசனங்கள்ல கொடுத்துருக்கீங்க. அந்த வசனங்களை நீங்க நிச்சயமா நீங்க ஆசீர்வதிப்பீங்க. அந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பீங்க. நாங்க வேலை செஞ்சா போறோம், நீங்க ஆசீர்வாதத்தை மழையா கொட்டுவீங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வேலை இல்லாம இருக்க பட்டதாரிகள், பெரிய படிச்சவங்க, படிக்காதவங்க யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு வேலை கொடுங்கப்பா. நல்லா வேலை பார்த்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சுக்கிடட்டும். கர்த்தர் தாமே இப்படி செய்ய போறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends and God bless you all.